அம்மா தமிழ்மொழி செம்பகமொழி. என்னங்க பாட்டி? அன்பரசியும் உங்க கூட விளையாட்டுக்கு சேர்த்துடுங்க. நான் அந்த வெளியில வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க பாட்டி. அவ சின்ன பிள்ளை சட்டக்கிட்ட பண்ணாலும் அடிக்காம பாத்துக்கிடுங்க. அவளை ரோட்டுக்கே விட்டுறாதீங்க. நாங்க பாத்துக்கிட்டோம் பாட்டி. பாப்பாவை நாங்க நல்லபடியா பாத்துக்கிட்டோம் பாட்டி. ஆமா பாப்பா கொஞ்சம் கண்ணு கத்தமா பாத்துக்கிடுங்க. தினேஷ் அப்பா வரைக்கும் நேராமா. தமிழ் அம்மா கம்பெனிக்கு போயிட்டாங்க. பிள்ளைய பார்க்க ஆள் இல்ல. கொஞ்சம் கண்ணு கத்தமா பாத்துக்கிடுவீங்களா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. பாட்டி போயிட்டு வரேன். சரிங்க பாட்டி. அன்பரசி. பாட்டி. அக்கா மாட்ட நின்று விளையாண்டுட்டு பாட்டி இப்போ வந்துடுறேன். வீட்டு எங்கேயும் போயிடாதம்மா. உங்க அப்பனுக்கு பதில் சொல்ல முடியாது. வீட்டு எங்கேயும் போக கூடாது. அக்கா கிட்ட நின்று விளையாடு. சரிங்க பாட்டி. பிள்ளை கொஞ்சம் கண்ணு கத்தமா பாத்துக்கிடுங்க. சரிங்க பாட்டி. பாப்பா இங்க வா. அக்கா கிட்ட வா. அக்கா நானும் உங்க விளையாட்டுக்கு வரட்டா? நாங்க சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு சேர்க்கறது கிடையாது. அவ சின்ன பிள்ளை தானே, சேர்த்துக்கிட்டா என்னவா? நம்ம விளையாட விளையாட்டா அவ விளையாண்டுக்கிட்டு வாளா. அதெல்லாம் விளையாடுவா. நீ அமைதியெல்லாம் இரு. என் பேச்சு இந்த வீட்டுல யாருமே கேட்கவே மாட்டீங்களா? நான் சொன்னா சரியா இருக்கும்னு ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? அவ ரொம்ப சின்ன பொண்ணு. ஆனா பாட்டி நம்ம கூட தான் விளையாட சொல்லிருக்காங்க. அவள ஒரு ஓரமா உட்கார வச்சிட்டு வாங்க, நாம விளையாடலாம். என்னக்கா இப்படி சொல்றீங்க? அன்பரசி நம்ம பாப்பா தானே? யாரு நம்ம பாப்பா? இவ தினேஷ் தமிழ் இருக்காங்கல்ல, அவங்க பொண்ணு. அண்ணக்கிளி என்ன பேச்சு பேசுற நீ? அப்பா அவங்க நம்ம அம்மா அப்பா இல்லையா? நீ என்ன பேச்சு பேசுற? இப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு அம்மா அப்பா சொல்லிருக்காங்களா இல்லையா? நம்ம அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சதோ அவ்வளவுதான். நான் எப்பவுமே உண்மையதான் பேசுறேன். உங்களுக்கு இப்ப புரியாது. நீங்களே என்ன மாதிரி பெரிய பிள்ளையானவனா உங்களுக்கு புரியும். எங்களுக்கு எதுவும் புரிய வேண்டாம். அவ எங்க கூட பிறந்தவ தான். பாப்பா நீ வாமா அன்பரசி வா. சரிங்கக்கா. அங்கே நில்லு. அண்ணக்கிளி இங்க பாரு, நாம தான் விளையாடுறோம், அவ வேண்டாம். அப்படி ஒண்ணு நாங்க உன்கிட்ட விளையாடணும் அவசியம் இல்ல. நாங்க அன்பரசி கூட விளையாட போறோம். ஆமா நாங்க அன்பரசி கூட தான் விளையாடுவோம். ஆமா நானும் தான். என் பேச்ச கேளுங்க, இல்ல எனக்கு கோவம் வந்துரும். என் பேச்ச கேட்காம ஏதாவது பண்ணுனீங்க அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. அன்பரசி எங்க கூட பிறந்தவதான். இல்ல இல்ல இல்ல, ஏன் நான் சொன்ன உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அவ ஒண்ணு நம்ம கூட பிறந்தவளா இல்ல. அப்பா நானும் செம்பவள்ளி மதன் அவங்க பொண்ணு தானே. நாளைக்கு என்ன இப்படி தானே சொல்லுவீங்க? ஆமா அண்ணக்கிளி பாரு, நான் ஒண்ணு சின்ன பிள்ளைலாம் இல்ல ஏமாறதுக்கு. நான் சொல்றதா உண்மை. நீங்களே என்ன மாதிரி பெரிய பிள்ளையானா உங்களுக்கும் தெரியும். வாங்க இவகிட்ட நமக்கு என்ன பேச்சு? நம்ம தனியா விளையாடலாம். சரிங்கக்கா. வேற இவ பேச்செல்லாம் கேட்காத. நாம என்னைக்கும் ஒன்னா பிறந்தவங்க தான். நான் சொல்றேன், யாருக்கு நம்பிக்கை இல்லல்ல? நான் பெரிய பொண்ணு, நான் சொன்னா சரியா இருக்கும். சொன்னா கேளுங்க. பாப்பா உன் பேச்ச நாங்க கேட்க மாட்டோம். ஆமா இவங்களே எங்க கூட பிறந்தவங்க தான். சொன்னா கேட்க மாட்டீங்க. இவ நம்ம கூட பிறந்தவங்க இல்ல. ஒன்னதான் சொல்றேன், போய் தோற போய் விளையாடு போ. மாட்டேன், அக்கா கூட தான் விளையாடுவேன். பாட்டி அப்பதானே சொல்லி விட்டுட்டு போனாங்க. நான் சொல்றேன்ல, உங்க வீட்டுல போய் விளையாடு போ. மாட்டேன், இங்கதான் விளையாடுவேன். சொன்னா கேட்க மாட்டேன். அக்கா நீங்க தப்பு பண்ணுறீங்க. அவ நம்ம பாப்பா. இல்லவே இல்ல. போ. மாட்டேன், போன்னு சொல்றேன்ல. மாட்டேன், நான் போக மாட்டேன். நான் இங்கதான் விளையாடுவேன். சொன்னா கேட்க மாட்டேன். அன்னைக்கு வேண்டாம் சொன்ன கேளு, நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அம்மா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கையா அவ்வளவுதான். அம்மா எங்க போனாங்கன்னே தெரியாது. ஏன் இப்படிலாம் பேசுற? நான் எது பேசினாலும் சரியா இருக்கும், நான் எது சொன்னாலும் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இப்ப புரியாது. போ உங்க வீட்டுக்கு போ. போ போ. மாட்டேன், போக மாட்டேன். போன்னு சொன்னா போணும். இதுக்கு பிள்ளை பிடிச்சு தள்ளுங்க. சரி இப்பமே அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்றேன். நீங்க இப்படிலாம் பண்ணிருக்க கூடாதுக்கா. அவ எங்க பாப்பாக்கா. அவ எங்க பாப்பா. இப்படி தள்ளிட்டீங்களே. பாரு அம்மாட்ட சொல்லி கொடுக்க உனக்கு. நான் போறேன், நான் போறேன். நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லி கூக்க. போடி, எங்க அண்ணனை கூட்டிட்டு வாரேன். அண்ணா அண்ணா அடிச்சிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. பாப்பா எதுக்கு மாழுதா? தங்க பிள்ளை, செல்ல பிள்ளைங்க வா. எதுக்கு மாழுதுட்டு வர? அச்சச்சோ தங்கம் எதுக்கு அழுது? இங்க வா, அண்ணங்கிட்ட வா, அண்ணங்கிட்ட வா. ஏமா எதுக்கு ஒளிஞ்சு நிக்க? முன்னாடி இங்க வா, அண்ணங்கிட்ட வா. வேணாம்,
அண்ணா அக்கா அடிச்சிட்டாங்கண்ணா. எந்த காய்ச்சாங்க? அன்னைக்கு அக்கா போ நீ தினேஷ் மாவா போ அப்படின்னு அடிச்சிட்டாங்கண்ணா. என்ன விளையாட்டுக்கு சேர்க்க மாட்டாங்கல்ல. அண்ணக்கிளி உன்னை அடிச்சாளா? ஆமாண்ணா என்ன ரொம்ப அடிச்சிட்டாங்க. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். எங்க தங்கச்சவா அடிக்கிறா? வா அண்ணன் கேக்குறேன் வா. சரிண்ணா. இருக்கு இன்னைக்கு அண்ணக்கிளிக்கு. எப்பவும் நம்ம கிட்ட இப்படிதான் சண்டை போடுறா. இப்ப நம்ம பாப்பா கிட்டே சண்டை போட்டுருக்கா. இன்னைக்கு அவளை விடவே கூடாதுடா. எப்ப நம்ம தங்கச்சி மேல கை வச்சாலும் அதுக்கப்புறம் அவளை விடவே கூடாது. ஆமாண்ணா விடக்கூடாதுண்ணா. வா பாப்பா. எங்க பாப்பாவை அடிச்சிருக்கா? அண்ணக்கிளி உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க பாப்பாவை அடிப்ப நீ? இப்ப புரியுதா? அவங்க பாப்பா தானா? இப்ப புரியுதா நான் சொன்னது சரிதானே? நீ அடிச்சா அப்படிதான் சொல்லுவாங்க. திலிப்பன் கோபப்படாதீங்கடா. அவ அப்படிதானே. உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா எங்க பாப்பா அடிப்ப? சரி அதை விடு. அவ சின்ன பொண்ணு தானே. உளமாடு மாதிரி வளர்ந்துருக்க. உனக்கு அறிவு இல்ல? பச்சை பிள்ளை அடிக்கிறாங்க என்ன கூட உனக்கு இல்லையா? யார பார்த்து முள்ளு மாடுன்னு சொன்ன? உன்னை பார்த்தா சொன்னா. முட்டாள். ஆமா நாங்க முட்டாளு. பச்சை பிள்ளை நீ அடிச்சிருக்க பாரு. நீ ரொம்ப அறிவாளிதான். டேய் உனக்கெல்லாம் மேனஸ் தெரியாது. டேய் வா தொலைச்சவன் தொலைச்சி. என்னடா ஆம்பளங்கற ஆணத்துல பேசுற நீ? ஏய் நீ என்ன பேசுறன்னு உனக்கு புரியுதா இல்லையா? எங்க அண்ணன பேசுனா அப்பறமா இருக்கு. ஆணுங்கற ஆணவம். என்ன லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? எங்க அப்பா ஒண்ணு எங்களை அப்படிலாம் வளர்க்கல. அதான் இப்படி பேசுற. நல்ல வளப்பு. அப்பா வளப்ப பத்தி நீ பேசாத. இந்த வீட்டுல எல்லாரும் நல்லவங்க ஒன்ன தவிர. அப்படி இல்லடா இவளுக்குள்ள இந்த காதாமரி இருக்கா அதான். ஆமா அவங்க அத்தை. அவங்க செயல தான் நான் இருப்பேன். சோயில மட்டும் இல்ல கோணத்துல நீ அப்படிதான் இரு. கடைசியில அந்த காதாமரிக்கு நடந்ததா உனக்கும் நடக்கும். அவங்க எல்லாரும் ஒதுக்கி வச்சிருக்க மாதிரி தான் ஒன்னு எல்லாம் ஒதுக்கி வைக்க பாருங்க பாரு. ஐயோ அண்ணா வேண்டாம் சண்டை போடாதீங்கண்ணா. திலிப்பு விடுறா. அவ அப்படிதான். விடுங்க திலிப்பு. இன்னொரு வாட்டி என் தங்கச்சி அடிச்சத பார்த்த. இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு வாட்டி என் தங்கச்சி மேல கை பட்டுச்சு. என்ன பண்ணுவ? என்ன திமுறா பேசிக்கிட்டு இருக்கியா? அத வேற எங்க வச்சுக்க. அன்பா போறதான் அன்பா போவோம். திமுறா பேசுன என்ன பண்ணணும் எங்க அப்பா எங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு போடா. போடாவா? எதுக்கு என்ன அடிச்ச நீ? போடான்னு சொல்ற? ஆமா நான் ஒண்ணு அப்படிதான் சொல்லுவேன். அப்படிதான் சொல்லுவியா? இன்னொரு வாட்டி என்ன போடான்னு சொன்ன. டேய் இவளுக்கு ஏகப்பட்ட திமிருடா. ஆமா எனக்கு ஏகப்பட்ட திமிரு. ஒன்னலாம் ஒரு நாள் என்னால அண்ணன்னு சொல்ல முடியாது. போடா போடான்னு தான் சொல்லுவேன். இரு இது கல்யாணி அனுபவிப்ப. போடா. அன்னைக்கிலேக்கா தப்பு பண்ற அன்னைக்கிலே நீ. யார் அட்வைஸ் எனக்கு தேவை கிடையாது. இவனுங்கள ஒரு நாள் என் கூட பண்ணா ஏத்துக்க மாட்டேன். அண்ணனாவும் ஏத்துக்க மாட்டேன். ஏத்துக்க வேண்டாம். நீ ஏத்துக்கவே வேண்டாம். நாங்களும் உன்னை அப்படி ஏத்துக்க மாட்டோம். இப்ப சொல்றேன். ஒரு நாளும் உன்னை எங்க வாழ்க்கையில ஏத்துக்கவே மாட்டோம். நீ யாரோ நாங்க யாரோ. என் காலடியில விழ வைக்கல. அது இப்ப இல்ல எப்பவும் நடக்காது. உங்களை விட படிப்புலயும் புகழ்லயும் ஸ்போர்ட்ஸ்லயும் எல்லாத்துலயும் உங்களை விட டாப்ல வருவேன். அது ஒரு காலமும் நடக்காது. நடத்தி காட்டுவா இந்த அன்னைக்கிளி. இந்த ஆணவமும் இந்த திமிரு இருந்தா நீ ஒரு நாள் டாப்ல வர முடியாது. டாப்ல வந்துட்டா என் கால்ல விழுவியா நீ? நான் எதுக்கடி உன் கால்ல விழணும்? நீ தோத்துட்டனா என் கால்ல விழணும். நான் ஜெயிச்சாலும் நீ என் கால்ல விழணும். போடி ஆணவத்துல பேசாத போடி. போடியா? ஐயோ என்ன பார்த்து போடி நான் சொன்னேன். ஆமாடி திமிர் பிடிச்சால. எங்க பாருங்க அண்ணே சொல்றேன். இவ கூட சேராதீங்க. இவா புத்தி சரி இல்லாம இருக்கா. எல்லாம் திமிரு. டேய் இந்த ராட்டி எங்க அண்ணனை டேய்னு சொன்னா தேவதா இவங்களுக்கு. நான் சொல்றேன் அண்ணே சொல்றேன் சரியா இருக்கும். இவகிட்ட சேராதீங்க. இவளுக்கு புத்தி சரியில்லை. பாருடா நான் டாப்ல வாரேன். உன்னை விட டாப்ல வாரேன். டாப்ல வந்து உன்னை என் கால்ல விழ வச்சு என்கிட்ட பேச அன்னைக்கிளின்னு உன்னை கெஞ்ச வைக்கல. கெஞ்ச வைப்பா இந்த அன்னைக்கிளி. அதுக்காக எந்த எல்லைக்கும் போவா இந்த அன்னைக்கிளி. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்டுக்கிட்டா. என்னடா? தயசரி இந்த பேரை மாத்திரு. உனக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத பேரு. போய் இவளுக்கு போய் இந்த பேரை வச்சிருக்காங்களே. இதே பேரு தாண்டா நீ கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க போற. ஆமா இவ பேரை எனக்கு சொல்லணும்னு ஆசை பாரு. ஆசைப்பட வச்சிருதே. நீ கடைசி வரைக்கும் இந்த பேரை சொல்ல வைப்ப. போடி எந்த பேர் வேணா சொல்லுவோம். இந்த பேரை எங்க வாயால சொல்லவே மாட்டோம். சொல்ல வைக்கிறேன். இவ என்ன இவ்வளவு திமிரா இருக்கா? வீட்டுல யாருக்கிட்டையும் ஒழுங்கா சேரவே கிடையாது. இவ கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. இவ ஹேபிட் எதுவும் சரியில்லை. நம்ம கூட்டு குடும்பத்துல இருக்கோம். நாம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இவ வேற பிடிச்சு பாக்குறா அது சரியில்லை. இவ கிட்ட இருந்து எவ்வளவு விலகி இருக்கணுமோ அவ்வளவு விலகிருங்க. புரியுதா? அண்ணே சொல்றேன்ல கேப்பீங்களா? கேப்போ. நீங்க சொல்றது சரிதான் அண்ணா. வேற பிடிச்சுதான் பாக்குறா. இதுக்கா நம்ம பாட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இவ பாட்டி கனவ சுக்கு நூறா நொறுக்கிட்டு இருக்கா. பாட்டி உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும். சரி
பாட்டி கனவை தகுதிப்படியாக்க வந்தவா. இவ கிட்ட கொஞ்சம் கவனமாவே இருங்க. உங்களுக்குள்ள எப்பவும் சண்டே வரக்கூடாது. நீங்க எப்பவும் ஒத்துக்கு ஒருத்தர் அனுநியமா இருக்கணும். நாங்க எப்பவும் உங்க கூட இருக்க மாட்டோம். அதனால நீங்க தான் உங்களுக்குள்ள ஒற்றுமையா இருந்துக்கணும். புரியுதா? சரிங்கண்ணா. எப்படி இருக்கணும் வசந்த மாளிகை? நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? நல்லா இருக்குதே. அதுக்கு தான் சொல்லுத சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவோன்னு. கேட்க மாட்டேங்க. இங்க நான் மட்டும் தான் இருக்கேன். நல்லாவே இல்ல, போர் அடிக்கி. நீயும் இருந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும். இருக்கு நான் இன்னும் படிச்சு முடிக்கல. அதுக்கு என்ன, இங்க இருந்து போக வேண்டியதானே? இங்க இருந்து பக்கம் தானே. ப்ளீஸ் தேன்மொழி, கல்யாணம் பண்ணிக்கலாம் தேன்மொழி. என்ன கல்வி முட்டை வாங்குற மாதிரி பேசுறீங்க? பாரு 3 வருஷம் கிட்ட ஆகுது. நம்ம இன்னும் கல்யாணம் பண்ண பாடு இல்ல. எனக்கு முடியாது. நம்ம கல்யாணம் பண்ணியே ஆகணும். வேணாம் சொன்னா கேளுங்க. முடியாது, நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும். இங்க தனியா படுத்து பாரு, அப்ப தெரியும். தேயிலை பெரிய வீட்டுல இருக்க எப்படி இருக்கும். அப்ப நம்ம வீட்டுல இருக்கலாம் கூட்டம் வந்து வேண்டியதானே? ஒண்ணு நான் இது ஸ்பெஷலா வாங்கியிருக்கேன் தெரியுமா? அப்படியா? நீயும் நானும் சந்தோஷமா வாழணும். லீவுக்கு நம்ம வீட்டுக்கு போகணும். அங்க லீவ் எல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்துடணும். வாழ்க்கை ஜாப ஜாலியா இருக்கும்ல. சரி, நீ எதுக்கு கல்யாணத்தை தள்ளி தள்ளி போடுற? எதுவும் பிரச்சனையா? கொன்னே பட்டுறேன். இல்ல கேட்ட. அப்பெல்லாம் இல்ல, படிப்புல கவனம் செலுத்த முடியாது இல்ல. அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்ல. நானும் தான் வேலைக்கு போறேன். அதுக்காக நீ அதை ஒரு வேலையா பாரு. கல்யாணம் வேற படிப்பு வேற. நீ ஏன் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத? நீ எனக்கு ஒய்ஃப் ஆயிட்டா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எனக்கும் நிம்மதியா இருக்கும், ஒரு பாரம் குறையும். எல்லாரும் எப்போ கல்யாணம்னு கேக்குறாங்க. கஷ்டமா இருக்கு, புரிஞ்சுக்க தேன்மொழி. சரி, கல்யாணம் பண்ணிக்கலாம். நிஜமாவா? ஒரு கண்டிஷன். அதானே. இல்ல, ஆதிராவுக்கு ஒரு முடிவு வந்துட்டுனா எனக்கு நிம்மதியா இருக்கும். அவளும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு தானே. அதுக்கான நம்ம வீட்டு பொண்ணு. அவ வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கும் போதே. அதான் இப்போ அவங்க அப்பா வந்துட்டாங்களே. நீங்க இப்படி சுயமா பேசுறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமைஞ்சிட்டுனா எனக்கும் நிம்மதியா இருக்கும். சரி, ராஜேந்திர சார் என்ன நான் பேசுறேன். சரி. ஆனா இனி நீ கல்யாணத்தை தள்ளி போடக்கூடாது. நீ சம்மதிச்சாலும் சம்மதிக்கட்டாலும் ஒரு நான் தாலி கட்டிடும் பாத்துக்க. சரி சரி. அப்படி இருக்கணும். இரு வாழை. வேண்டாம். அப்படியா? எனக்கு ரொம்ப சோகமாயிட்டியா? ஒண்ணு இல்லடா, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பலத்த யோசனையா இருக்க. நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க, எனக்கு உள்ள வேலை இருக்கு. உள்ள போற? ஆமா. அவ போயிருக்கா, நான் போக வேண்டாமா? எனக்காக தானே வந்திருக்கா. என்கிட்ட பேசணும்னு வந்திருக்கா. தனியா பேசணும்னு வந்திருக்கா. அதான் தனியா போய் நிப்பா. நான் இங்க நின்னுட்டு இருந்தா. அக்கா நீங்க இதுல நில்லுங்க, நான் போயிட்டு வரேன். ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தொலைச்சிருவேன் அவனே. அக்கா இப்ப வந்துருவேன், எனக்கு சின்ன வேலை இருக்கு. நீ என்ன வேலையா போறேன்னு எனக்கு தெரியும். எப்படி நீ இங்க இருந்து போறேன்னு நானும் பாத்துறேன். ஆத்தி, நீ இங்க இருந்து போனா கதையே கெட்டுரும். அவ பேசிருப்பாளா பேசிருக்க மாட்டாளான்னு தெரியலையே. ஐயோ, அக்கா சமாளிச்சுட்டு போறது கஷ்டமா இருக்க. அக்கா காஃபி டீ? ஒண்ணு வேண்டாம், ஒரு பிரஷர் மாத்திரை இருந்தா குடி. இந்த வயசுல உங்களுக்கு பிரஷரா? இந்த வயசுல என்ன? எனக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு நினைக்கிற? 10 25 வயசு. 10 ஒரு 25. டேய் 35 25 வயசு. நீ கரெக்டா தான் சொல்ற. ஆனா இன்னும் எனக்கு 25 வயசு ஆகல. இன்னும் ஒரு வருஷம் ஆகும். ஓ அப்படியா? ஆமா, ஒரு வருஷம் ஆகலாம், 2 வருஷமும் ஆகலாம், ஏன் 5 வருஷம் கூட ஆகலாம். ஆனா 25 வயசு மட்டும் ஆகாது. ஆமாக்கா ஆமா. ஆமாடா, உனக்கு எத்தனை வயசுடா ஆகுது? எருமக்கடா மாதிரி இருக்க. 27. அப்ப நீ என்ன அக்கான்னு கூப்பிட்டு இருக்க? அது ஒரு மரியாதைக்கா. ஓ அப்படியா? சத்தியமா உனக்கு 27 வயசு தான் ஆகுதாடா? அக்கா பச்சை புள்ளக்கா, பச்சை புள்ள. ஆனா உன் பாடி ஷேப் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே. 40 45 வயசு மாதிரிலாம் இருக்குது. போங்கக்கா, கிண்டல் பண்ணாதீங்க. என்ன சர்டிபிகேட் எடுத்து பாருங்க. சரி சரி சரி, போ போ. சத்தியமா உனக்கு 27 வயசு தானே? ஆமாக்கா. மீனா குட்டிக்கு 29 வயசு. 27 28 29. ஆத்தி, அப்ப இவன் சொன்ன அந்த 2 வயசு கம்மி மீனா குட்டியா தான் இருக்குமா? சத்தியமா உனக்கு 27 வயசாடா? ஆமா. பொண்ணு தரைக்கு என்னோட 6 மாசம் மூத்தவனா இருப்பான். ஓ இவ்வளவுதானா? சரி 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 சரி. அப்புறம் இவ்வளவு கம்மி வயசுல அவன் எப்படி அந்த போஸ்டிங் வந்தா? விடாமுயற்சி. நீ ஷார்ட் கட். இத சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, கை நிறைய சம்பளம் வருது, எப்படி வெக்கம் வரும்? நேர் வழியில வந்தாலும் குறுக்கு வழியில வந்தாலும் சம்பளம் வருதுக்கா. நீ பொழைச்சுக்கிடுவடா, பொழைச்சுக்கிடுவ. ஆனா உன் மனசாட்சி உறுத்தாதே? இல்லையே. இல்ல.
சரிடா, அக்கா ஒரு கேள்வி கேக்குறேன். என் பாசக்கா, என் அன்பக்கா, என் குயிட்டக்கா, எந்த கேள்வி கேட்டாலும் இந்த தம்பி பதில் சொல்லுவான். ஏய் அக்கா வேண்டாம், நான் உன்னோட 2 வயசு கம்மியானவா. எத்தனை வயசு? 2. என் செல்லக்கா, இந்த பேச்சுக்கு தாக்கா நான் அடிமை. சரி சரி, உண்மை சரி. உனக்கு எந்த ஊருடா? அது முறை யாவரும் கேளி. குள்ள வெறியில இருக்க தொலைச்சு விடும் தலைச்சி. ஒழுங்கா சொல்லல. ஏழையா? எங்க மீனாக்குட்டி ஊர்ல இல்லல்ல? ஏன்டா சிரிக்கிற? இதுக்கு நான் என்னதான் அர்த்தம் எடுக்கட்டும்? யார் அந்த மீனாக்குட்டி?